கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் டாட்டர் ட்ராமாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எடுத்ததுமே எல்லா லேடிஸுமே பெயிண்ட் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே என்ன சாங் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் இன்னுமே நல்லா படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனால் அவளோட பெயிண்டிங்கை பார்த்ததும் எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கா போல மெய்ஃபே. இங்கே அகாடமியில் மற்ற இளவரசர்களை தான் காட்டுறாங்க. ஒருத்தர் கூட பாடத்தை கவனிக்கிற மாதிரி தெரியல. ராயல் டீச்சர் தான் பாவம் வெட்டியாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே எல்லா ராயல் லேடிஸுமே அகாடமிக்கு வர மற்ற 4 இளவரசர்களும் வெல்கம் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ கூட அரசர் வருவாரான்னு சொல்லி தான் கேட்குறாளுங்க. அதுக்கு அவங்களும் யூஸ்வலாக அரசர் இங்கே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க ஹீரோயின் சும்மா இல்லாமல் வணக்கம் மரியாதைக்குரிய இளவரசரி அப்படின்னு சொல்ல எங்கன்னு சொல்லி பாஞ்சிட்டு போய் 3 பேரும் தடிக்க விட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின்லாம் நல்லா சிரிச்சுட்டு இருக்கா. இப்போ எதிர்ச்சியா திரும்பினா அரசர் நிஜமாவே வந்து பின்னாடி நிற்கிறாரு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவர் வருவாருன்னு சொல்லி. எல்லாருமே போய் அவரை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க தான் இப்படி இளவரசர் பைத்தியம் பிடிச்சி சுற்றுறாங்கன்னு பார்த்தா பசங்களுமே அப்படிதான் இருக்காங்க. அரசர் வந்ததுமே ஹீரோயின் கிட்ட முதலால நேற்று எஸ்கேப் ஆகிட்டு போல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கேட்க அதுக்குள்ளே 8வது இளவரசர் ஒருத்தர் இருப்பார். அவர் நம்ம வந்து 8th பிரின்ஸ்ன்னு கூப்பிடலாம். அவர் வந்து ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறாரு. இதில் வேற யார் அரசர் பக்கத்தில் உட்காருதுன்னு எல்லாருமே பாரபட்சமே எல்லாமே சண்டை போட்டுக்க சீட்டு குலுக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரெட் கலர் சீட்டு வர 2 பேர் மட்டும் அரசர் பக்கத்தில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுற. ஃபர்ஸ்ட் அந்த 8th பிரின்ஸ் தான் எடுக்கிறாரு. அவருக்கு தான் ரெட் கலர் வருது. சரியான குஷி ஆயிடுறாரு. அப்படியே லைனா எல்லாருமே எடுக்க சூரான் ஒருத்தி இருப்பாளே அந்த ரெட் கார்பெட்டு கேட் வாக்கு அவ கையில அந்த ரெட் கலர் ஸ்லிப் வந்து வரப்போகுது. ஆனால் அதை பார்த்தா ஹீரோன் உடனே அதை வந்து நைஸாக அப்படியே அவள் கையிலேருந்து எடுத்துடுறா. ஐயோ நீ சீட்டை எடுத்துட்டு நினச்சிதான் நான் கையை விட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அரமெண்டல் ஆனால் கண்டுபிடிச்சிருது. நீ என்னமோ பண்ணுற என்ன பண்ண இல்லை நான் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண நவ் யூ சி மீ படத்தில் வர மாதிரி வித்தெல்லாம் காமிச்சு ஒரு வழியாக அந்த ரெட் கலர் ஸ்லிப் வந்து அவளே எடுத்த மாதிரி ஹீரோயின் வந்து கொடுத்துட்டா. அரசர் பக்கத்துலேயே சீட்டையும் போட்டுட்டா. ஆனால் இவ பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையுமே அரசர் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. ஆக்சுவலி இவ்வளோ கஷ்டப்பட்டதே அரசர்கிட்ட நெருங்கினா தான் அந்த மூன் ஸ்பிரிட்ஸ் தோணை வாங்க முடியும்னு தான். ஆனால் அரசர் வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ நேரமாக நல்லா இருந்த அரசர் இப்போ அப்படியே திடீர்னு டென்ஷன் ஆக அங்கே நான்பி உடனே ஓடி வந்து ஹீரோயின் களைச்சி போட்டு வச்சிருக்க அந்த புக் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அரசரை கண்ணை கட்ட ஹீரோயின் உடனே அவ்வளோ கஷ்டமாக இருந்தா என் கல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு புக்கெல்லாம் திரும்ப கழிச்சு போட அரசர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான்பி வந்து கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி புக்கெல்லாம் வாங்கி வைக்க அரசர் ஹீரோயின் கிட்ட அந்த ஒரு ரெட் கலர் ஸ்லிப்பை வச்சு எவ்வளோ வித்த காட்டுறேன்னு கேட்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு ஹீரோயின் கேட்கும்போது எழுந்து பொறுமையாக ஹீரோயின் பக்கத்தில் வந்தவர் சுற்றி இருக்க எல்லாரையும் ஒரே சவுண்டு தான் எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு. அடுத்த செகண்டே எல்லாரும் இடத்த காலி பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஒரு சாதாரண கல்லுக்காக இவ்வளோ பண்ணுறேன்னும் போது இல்லைங்க அது எனக்கு ரொம்ப முக்கியமான கல்லுன்னு சொல்ல அவ்வளோ முக்கியமான கல்லாக இருந்தால் எதுக்கு வேணும்னே அதை விட்டுட்டு போனேன். அது கூட சேர்த்து என் ஜேட் பெண்டன்ட்டையும் எடுத்திருக்கேன். என்ன ரிலீஃப் ஆர்கனைசேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. இப்போது இங்கே என் பக்கத்தில் உட்காரணுன்னு இவ்வளோ பண்ணியிருக்க. ஆனால் அதுக்கு காரணமாக அந்த கல்லை சொல்கிற நீ பண்ணுறது எல்லாமே அப்பட்டமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் கரெக்டாக எல்லாமே தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காருன்னு நினச்சவ ஐயோ அன்னைக்கு நிஜமாகவே நான் உங்களை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி முடிக்க கூட இல்லை. ஒரு ராயல் லேடி சுயமரியாதையோடு நடந்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கோவமாகவே சொல்லிட்டு இருக்காரு. உடனே எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது. அன்றைக்கே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருக்க கூடாது. இப்போ கூட என்னோட கல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தான் தர மாட்டீங்க. எனக்கு என்னமோ நீங்கள் தான் என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுடுறா. நின்னா செத்தோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமும் ஓடி போயிட அரசரும் துள்ளி குதிச்சு ஓடி வந்தவர் அந்த மேனாமணிக்கும் காராத்தேக்கிட்டும் வெளியே நிற்கவும் அப்படியே கெத்தாக போனவர். அவருக்கு என்ன கடுப்போ தெரில அந்த புள்ள கையில் வச்சுருக்க ரைட்டிங் ப்ரஷ் இங்கிருந்து ஒரு பழத்தை வீசி விட்டு உடச்சி விட்டுடுறாரு. இங்கே இன்னொரு பக்கம் ராணி தான் காட்டுறாங்க. எல்லா பொண்ணுங்களோட பெயிண்டிங்குமே பார்த்தவங்க நம்ம ஹீரோனோட பெயிண்டிங் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல நம்ம சாங் தான் ஹீரோயின் பண்ண எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. அதனால மனசே பொறுக்காம நான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா ராணி அப்படின்னு சொல்லி கேட்க மற்றதெல்லாம் போசா சாங். அந்த பொண்ணு பாரு எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கா. அந்த கையை வச்சிருக்கிற அழகை பாரு. நல்லா இசை கருவிகள் வாசிக்க தெரிஞ்சவங்க தான் அவங்களோட கையெல்லாம் அப்படி இருக்கும். நளினத்தை பாரு அதை பார்த்தாலே இவ சூப்பராக டான்ஸ் ஆடுவான்னு தெரியலையா. அதுவும் இல்லாமல் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இவளை பற்றி. ரொம்ப அறிவாளியான பொண்ணா நல்லா படிப்பாலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க சோங்கும் ஒரு வேளை ஸ்லீப்பிங் பியூட்டியாக இருக்குமோன்னு சொல்லி மனசு தேத்திக்கிறாரு. ராணிக்கும் ஹீரோயின் அதாவது மெய்யூஷன் அவள் வந்து ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. அதனால அவளுக்கு மட்டும் அகாடமிலேயே பெரிய ரூமாக அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஈவினிங் ஹீரோயினும் ரூம்குள்ளே வந்ததும் நேராக பெட்டில் தான் போய் படுக்கிறா. மெய்ஃப் உடனே நீ நைட்டு கீழே தான் படுக்கணும்னு சொல்ல ஹீரோயினும் ஏன்னு கேட்கும்போது நான் என் 18 வருஷ வாழ்க்கையில் பெட்டில் தனியாக படுத்து தான் பழக்கம்னு வாளா. ஹீரோயின் உடனே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான்லாம் கீழே படுத்துப்பேன் உடம்பு உன்னோட தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அவளும் சரி ஓகே அப்போ நம்ம பெட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் ஹீரோயினுக்கு இதெல்லாமே புதுசாக தானே இருக்குது.
எதை பார்த்தாலும் இது என்ன வேலை போகும் அது என்ன வேலை போகும்னு தான் யோசிக்கிறா. போயிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்க. இந்த மெய்ஃபே சும்மா இல்லாமல் அவளை ஏதோ ஒன்று சொல்லிடுற. ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. நீ இந்தா பனிப்பெண் தானே இந்தா இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணப்போ அப்படின்னு சொல்லி ப்ரஷ் எடுத்து கையில் கொடுக்க. ஓ நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவ இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்திருப்பாளே ரொம்ப விலை மதிப்பாக இருக்கிற பொருள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்க ஹீரோயின் இதையுமே உடஞ்சி போயிடுது. ஐயோ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற தாயி இதெல்லாம் உடச்சிது ப்ளீஸ் எங்கேயாச்சும் இது காம்பன்சேட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் காசுக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோனோட அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் குறைஞ்சு அரசர்னு சொல்லி ஏதோ ஒரு திருஷ்டி பொம்மை வரைஞ்சி வச்சு அது கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த கல் எங்கே அது எங்கே தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. மேஃபி கிட்ட போய் அம்மா அரசர் இப்போ எங்கே இருப்பாருன்னு போது அவர் ஈஸ்டர்ன் பேலஸில் இருப்பாருன்னு சொல்ல அப்போ அந்த கல் அங்கே தான் இருக்கும் நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆப்பாட்டி கிளம்ப போக அது மிட்டாய் கிடையா நீ நினச்சா போயிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் ஹை செக்யூரிட்டி ஏரியா கொஞ்சம் நிதானமாக இரு சரினா டைம் வரட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோன் ஏதோ சொல்ல வரும்போது அமைதியாரு அப்படின்னு சொல்லி கையை மட்டும் காமிச்சிட்டு அவ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடா. ஹீரோயினுக்கு பண்ணுறதுலாம் கடுப்பாகுது. மூஞ்சி என்னதான் ஆனால் நீ பண்ணுறதுலாம் பார்த்தா சப்புன்னு அப்பனை போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின்லாம் சொல் பேச்செலாம் கேட்குற மாதிரி இல்லை. நேராக அந்த ஈஸ்டர்ன் பேலஸுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த கல் அது அரசர்கிட்ட தான் இருக்குது. எடுத்து பார்த்துட்டு இருந்தவர் ஹீரோயின் நினச்சி சிரிச்சிட்டு இருந்தவர் அப்படியே பிளாக்காக கூப்பிட்டு எங்கேயோ கிளம்பிடுற. ஹீரோயின் வந்து பார்க்குறா. மேஃபே சொன்ன மாதிரியே ரொம்ப ஹை செக்யூரிட்டியாக தான் இருக்குது. ஆனாலும் மேடம்க்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் தான் இமேஜினேஷனில் அப்படியே எல்லாரையும் அடிச்சு போட்டு அவங்க ட்ரெஸ்லாம் அப்படியே மாற்றிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு வழியும் ஒரு பனியால் அடித்து மயக்கம் போட வச்சுட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட போக அந்த ஆள் மயக்கம் தெளிஞ்சு வந்துருச்சவர். ஹீரோயினை பார்த்ததும் என்னை காப்பாற்றுங்க என் கற்ப சூரிய அடை பார்க்குறேன் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்த. ஹீரோயின்லாம் ஒரே ஓட்டமாக அங்கேருந்து ஓடிடுறா. இவர் இப்படி சத்தம் போட்டதை கேட்டு அங்கே நிறையா கார்ட்ஸ் வந்துடுறாங்க. அதில் கமாண்டர் ஃபெயின் ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் ஹீரோயின்லாம் வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் கொஞ்சம் திக்கி தான் பேசுவார். ஆனால் சரியான காமெடி பீஸு. இங்கே இன்னொரு பக்கம் அரசர் சோங்க ஹீரோனை கூப்பிட்டு வர சொல்லி அனுப்ப அவள் தான் அங்கே இல்லவே இல்லையே அப்போ நீ வா அப்படின்னு சொல்லி மேஃபை மட்டும் கூப்பிட்டு போயிடுறாங்க. சரும் அன்னைக்கு எனக்கு வைன் கொடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பிளாக்கும் அந்த திருடி தானே இவ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அரசர் வேற கேள்வி மேலே கேள்வியாக கேட்க மெய்ஃபை ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு பக்கம் தலை தெறிக்க ஓடி வந்தவ ஒரு முட்டு சவுத்தில் வந்து மாட்டிக்கிட்டா. அவர் ஓடி வர ஸ்டைலை மட்டும் பாருங்களேன். இதில் ஹீரோயினை வேற விலகாதன்னு சொல்லிட்டே வர ஓடி வர அவ எப்படி விலகாமல் இருப்பா விலகிடுறா. காமஞ்சேரியில் வர மாதிரி நேரம் செவத்துலேயே போய் முட்டிகிட்டு இருக்க. நான் தான் உன்னை விலகாதன்னு சொன்னேன்லன்னு சொல்லிட்டு மயங்கிற. ஹீரோயின் பக்கத்தில் இருந்த ஒரு செவத்துல ஏறி அப்படியே குச்சி ஓடிடுறா. அது ஆக்சுவலி என்னோடன்னு பார்த்தா அந்த விண்வெளி கட்டிடம் இருக்குல்ல அதுதான். அங்கே தான் மிஸ்டர் வென்னும் இருக்காரு. அவரும் ரொம்ப வருஷமாக ஒரு பொண்ணோட பெயிண்டிங் வந்து வரைஞ்சி வச்சிருப்பாரு. அதில் முகத்தை மட்டும் ஃபில் பண்ணாமல் இருக்கும். இன்னும் எத்தனை வருஷமாக இந்த முகத்தை நான் பார்க்காமலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கா. கரெக்டாக ஹீரோன் ஓடி வந்து அந்த டிராயிங்கில் பக்காவாக மேட்ச் ஆகுற மாதிரி வந்து நிற்க. இன்னொரு பக்கம் அரசர் ஹீரோனை நல்லா மேஃபை கிட்ட திட்டிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட அவளுக்கு என் மேலே மரியாதையே இல்லை. இப்போ கூட பாரு ஆளே காணும் எங்கே போனா அவள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் பிளாக்கு மெய்ஃபையே பார்த்தவன் ஒரு ராணி மாதிரி தெரியுறா அவனுக்கு. சின்ன வயசில் அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீழே விழுந்து அழுதப்போ அந்த ராணி தான் வந்து அவனை சமாதானப்படுத்தி அவனை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஷெங்தோங் நாட்டோட ராணி. பிளாக் இருக்கானே அவன் வந்து ஷெங்தோங் நாட்டோட படைத்தளபதியோட பையன். அந்த ராணியோட கிரீடத்தில் தான் அந்த கல் வந்து இருந்திருக்கும். இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்க இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த ட்ராமா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டாடா.